நமது சங்கத்தின் முதல் குறும்பட தயாரிப்பு பற்றியும் குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் பற்றியும் உரையாற்ற தலைவர் ஸ்ரீவி ஐயாவை மேடைக்கு அழைக்கிறேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற குறும்படத்துக்கும் உங்களுக்கும் குறுக்க நான் நிற்க மாட்டேன். அதிகமாக உங்கள் அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துகள். குழந்தைகள்லாம் யோசிக்கிறீங்க, எங்களுக்கு சொன்னால் பரவாயில்ல எல்லாருக்கும் சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்க இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? உங்களோட சேர்ந்து இன்றைக்கி நாங்களும் குழந்தைகள் ஆகிட்டோம். அதனால் அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துகள். நம்ம இது வரைக்கும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம். அந்த சிறப்பு நிகழ்ச்சிகளெல்லாம் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இன்று நடக்குது. குழந்தைகளுடைய இந்த கடந்த ஒரு மாதமாக நம்ம இந்த பல்வேறு பேச்சரங்கம், திருக்குறள் ஒப்பித்தல், மெல்லிசை பாடல், முக்கியமாக குறும்படம், இந்த நாளுக்கும் அவர்கள் எடுத்த முயற்சி இருக்குது பாருங்கள். பயிற்சி கொடுக்கறதுக்கு பெரியவங்க நிறைய பேர் இருந்தோம். அதை ஒரு ஆசையாக ஆவலாக கற்றுக்கக்கூடிய நோக்கோட வந்த குழந்தைகளுக்கு முதல் நன்றி. அவங்கள கூடுகைகளுக்கு தொடர்ந்து பயிற்சிக்கு அனுப்பிய பெற்றோர்களுக்கும் ஒத்துழைத்த பெற்றோர்களுக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமான சில விஷயங்கள் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். குறும்படத்தை பற்றி பேசுகிறதுக்கு இயக்குனர் பூர்வாவின் இயக்குனர் திலகம் இருக்காரு, அவர் பேசுவார். இந்த ஒரு மாதம் குழந்தைகள் கற்றுக்கொண்டார்களோ இல்லையோ, நான் கற்றுக்கொண்டேன் நிறைய. எப்படி முயற்சி எடுக்கணும், விடாமுயற்சி எப்படி இருக்கணுங்கிறத குழந்தைகள் கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம பேசின குழந்தைகளில் ஒரு குழந்தை அதனுடைய உரையை அவளே தயாரித்திருக்கிறாள். இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். ரோஷ்னா அதை பெரியவங்ககிட்ட கொடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய வெற்றி. ஒரு குழந்தை சரியாக பேசுவதற்கு தயக்கம் காட்டிய குழந்தை 2 பேருக்கும் ஊக்கம் கொடுத்து நம்ம ஒரு வழி காமிச்சோம், நம்ம கோடு போட்டோம். அந்த பசங்க 2 பேருமே ரோடு போட்டு இன்றைக்கி மேடையில் கலக்கியிருக்கிறாங்க. என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு கலை உலகில், எழுத்துலகில், இலக்கிய உலகில் மின்னுகின்ற தாரகைகளாக வரப்போகிறீர்கள். உங்களில் பலர் வரப்போகிறீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கான பல்வேறு முயற்சிகளை நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம். பெற்றோர்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள், கல்வி படிப்பு அவசியம், பள்ளி படிப்பும் கல்லூரி படிப்பும் அவசியம், அது வேண்டும். அது மட்டும் போதாது. அந்த குழந்தை அழகாக சொன்னான்ல, விளையாடுறதுக்கு இடம் இல்லை, விளையாட விடுறீங்களா? கொஞ்சம் விளையாட விடுங்க. கொஞ்சம் இதை போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக அதுங்களை ஈடுபடுத்துங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். நம்மளுடைய குழந்தைகள் தயவு செய்து நன்றாக விளையாடுங்கள். எதை செஞ்சாலும், படித்தாலும், விளையாடினாலும், மேடை ஏறினாலும் ரசித்து செய்யுங்கள். என்ஜாய் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். நன்றி. நமது முதல் குறும்படத்தின் இயக்குனர் குழந்தைகளை மிகச் சிறப்பாக வழிநடத்தி குறும்படத்தை தயாரித்து நமக்கு அளித்த நிதி செயலர் திரு சாய்ராம் ஐயாவை அறிமுக உரையாற்ற அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் பேசினே இருப்போம், அதுக்கு தான். இந்த படத்தை பற்றி பேசுகிறது இந்த இப்போலாம் ரீசெண்டாக ஒரு ஃபேஷன் இருக்குது. ஏதாவது ஒரு படம் வந்துச்சுன்னா லான்ச்சிங் அன்றைக்கே பேன் இண்டியா ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராபகண்டா பண்ணுவாங்க. எங்கள் படம் பேன் இண்டியா கிடையாது, பேன் வேர்ல்டு. அது ஏன்னா சப்ஜெக்ட் மேட்டர் அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற அத்தனை கண்ட்ரீஸுக்கும் அத்தனை மக்களுக்கும் ஒரு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பட் ஐ எம் ஸோ கிளாட் அதை ஒரு குழந்தைங்களோட பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முதல்ல மகாகவி பாரதி தமிழ் சங்கத்திற்கும் தலைவர் ஸ்ரீவிக்கவும் திரு தியாகராஜன் அவர்களுக்கும் உதவி தலைவர் அவர்களுக்கும் செயற்குழு, ஏன்னா அதுக்கு பர்மிஷன் கொடுத்து ஒப்புதல் வாங்கி பண்ணுற விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி இதுக்கு எந்த புதிய முயற்சியை நம்ம செஞ்சாலும் அதுக்கு கோ ஹெட் அப்படின்னு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்து அதற்கு தேவையான எல்லா உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து அவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு
எனக்கே ஆச்சரியப்படுறேன் இப்போ நினச்சி பார்த்தாலும். நேற்று நாங்கள் இங்கே இது எப்படி இருக்க இந்த ரிலே இப்போ இங்கே பண்ணால் எப்படி இருக்குன்றதுக்காக நேற்று நாங்கள் பண்ணும்பொழுது எனக்கு 2 விஷயந்தான் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஏன்னா இந்த படம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற படம் ஒரு 25 நிமிஷ படம் தான். ஆனால் இதில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், குழந்தை நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே கேமராவுக்கு புதுசு, ஃபஸ்ட் டைமர்ஸ். அது மட்டும் இல்லை, இதுக்கு ஒரு க்ரூ இருக்குதுல்ல, ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்ஷனு, இந்த மாதிரி கோஆர்டினேட்டர், கண்டினியூட்டி டைரக்டர், டயலாக் கண்டினியூட்டி, இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும் டைரக்ஷன் டீமில். அதுவும் இங்கே இருக்கிற நம்ம மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்தவர்களே தான். ஸோ அதனால் டைட்டில் தயவுசெய்து மறக்காமல் பாருங்கள். நான் அவங்க பேரை சொல்லி அது ஸ்பாய்லராக இருக்க விரும்பலை. இது அதாவது சில நல்ல விஷயங்கள், அதுக்கான விஷயத்தை அதுவே முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. முதல்ல இது ஒரு நாடகமாக போடலான்னு நினச்சோம். அப்புறம் நம்மளுடைய எம்பிஹெச்சுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் அதற்கேற்ற அளவு இல்லை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தயக்கத்தினால் இதை குறும்படமாக எடுத்துடலான்னு நினச்சோம். குறும்படம் கூட அந்தந்த அப்பா கேரக்டர்னால் அந்த ஏஜுக்குரியவர், வயதானவர்கள், மிடில் ஏஜ்டு, குழந்தைங்க எல்லாரையும் வச்சு பண்ணலான்னு நாடகமாக பிளான் பண்ணோம். அப்புறம் அதுவும் எங்கேயோ ஒரு இடத்துல தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் குழந்தை தினம் வந்தபோது குழந்தைகளை வச்சு இது நாடகமாக போடலான்னு நினச்சோம். அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட நாடகமாக போடணுன்னா லைவாக ஒரு 2 மாதமாவது குழந்தைங்கள் ரிஹர்சலுக்கு வரணும். இங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே கமல்ஹாசன் மாதிரி சகலகலா வல்லவர்கள். காத்தால் ஒரு 6 கிளாஸ் போவாங்க, மத்தியானம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 12 கிளாஸ் போவாங்க, அதுக்கப்புறம் பார்க்கில் போய் விளையாடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள 2 மாதம் ரிஹர்சல் பண்ணுறதுலாம் அவுட் ஆஃப் கொஷின் தெரிஞ்சு போச்சு. சரி, ஏன் ஒய் நாட் ட்ரை அ ஷார்ட் ஃபிலிம் வித் தெம் அப்படின்னு ஒரு விபரீத முயற்சி எங்கள் மகாகவி பாரதி சங்கத்தின் நிர்வாக குழுவில் கேட்டோடனே கோ ஹெட் அப்படின்னாங்க. ஒரு அருமையான டீம் அமைஞ்சது. குழந்தைங்களுக்கு ஒரு 10 நாள் ஒர்க் ஷாப் பண்ணோம். அதே 10 நாள் ஒர்க் ஷாப் தான் இந்த டீமுக்கும். இதில் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா 3 பேர் தான் அந்த டைட்டிலில் நீங்கள் பார்க்குறது. ஒன்று நான், இன்னொன்று என் மனைவி, அவங்க ப்ரொஃபஷனல் பியூட்டிஷியன். இன்னொருத்தர் தேங்க்ஸ் பாலா. பாலா வெல்கம், ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. இன்றைக்கி அவர் வானகரத்துலேருந்து வந்திருக்காரு. அவர் இஸ் அ சினிமாட்டோகிராஃபர், அசிஸ்டன்ட் டைரக்டர், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த டெக்னீஷியன். குமுதத்தில் இருந்துட்டு இப்போ ரீசெண்டாக புதிகையில் வேலைக்கு சேர்ந்துருக்காரு. அதையும் மீறி எங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் மார்னிங் 8 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 9:30 மணிக்கு பேக்கப் பண்ணோம். நடுவில் 3 ஷிஃப்டிங் வேறு. எனக்கு நேற்று தான் சொன்னேன், நேற்று பார்க்கும்போது எனக்கு மலைப்பு என்னென்னா, நிஜமாக இது நடந்திருக்கா, இது செல்லுலாய்டு வந்துடுச்சான்றது தான். ஸோ இந்த படத்தை நீங்களும் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நம்ம சங்கத்துடைய இதில் போடுங்க. குறைகள் இருந்தாலும், அதாவது இந்த தமிழ் தப்பான தமிழான்னு தெரில, கழுவி ஊற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸோ நவ் இந்த லைட்ஸ் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் சாரி, நான் பேசி முடித்தோடனே லைட்ஸ் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஒரு 25 நிமிஷம் ஜஸ்ட் உங்கள் செல்ஃபோனை கொஞ்சம் சுவிட்ச் சைலண்ட் மோட்டில் போட்டு கொஞ்சம் பாருங்கள். ஸோ இதுதான் நீங்கள் எங்களுக்கு தரும் ஒரு மிகப்பெரிய வெகுமானம், அந்த டைம் தான். ஏன்னா அந்த டயத்தை நாங்கள் திருப்பி உங்களுக்கு தர முடியாது லைஃப்பில். அடுத்ததாக இதோடு என் உரையை நிறுத்திக்கிறேன். மற்றதெல்லாம் அதுதான் பேசணும், நாங்கள் பேசக்கூடாது. தேங்க்யூ. நன்றி ஐயா. நம் பாரதி இந்த குறும்படத்திற்கு மூல ஆதாரமான தமிழாசிரியர், இப்போது நாடக ஆசிரியராக மிளரும் திருமதி மகாலட்சுமி அவர்களை பேச அழைக்கிறோம். பேசுகிறதுக்கு பெருசாக ஒன்றும் விஷயம் இல்லை. பள்ளிக்கூட ட்ராமாக்காக எழுதின ஒரு நாடகத்தை இதை கொஞ்சம் சரி பார்த்து கொடுக்குறீங்களா, ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்க போய் அதை கண்டிப்பாக நம்ம தமிழ் சங்கத்தில் பண்ணணும்னு முடிவெடுத்த பெருமை சாய்ராம் ஐயாவுக்கு தான் செய்கிறோம். இது படமாக வந்தது கண்டிப்பாக என்னுடைய மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கத்தினுடைய நல்லூழ் என்றே நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கு மேலே நீங்கள் படத்தை பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை சொன்னீங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் வளர்வதற்கு துணையாக இருக்கும். நன்றி. நம் பாரதி தமிழ் சங்கத்தில் குழந்தைகளை வைத்து முதல் முறையாக ஒரு குறும்படம்
நானும் உங்களை மாதிரி தான் எப்படா இந்த படத்தை வெளியிடுவாங்க, முதல் ஷோ பார்க்கலாம்னு ஆவலாக காத்திருந்தேன். என்ன பார்க்கலாமா? ரெடிமா, பேக் மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுமா. அங்கதான் இருக்கும், நல்லா தேடி பாரு. இங்க இல்லம்மா. பட் ஒரு விஷயங்க, எங்க கிட்டயும் நல்லதெல்லாம் இருக்கு. ஸோ எங்க கிட்ட இருந்து நல்லதை எடுத்துக்கிட்டு எங்க கிட்ட அடிமையாகாம எங்களை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா லைஃப் நல்லா இருக்கும். இந்த குடும்பம் அந்த சூழ்ச்சி நமக்கு தெரிஞ்சனால தான் இப்போ அந்த குடும்பமே ஹாப்பியா இருக்கு. நல்ல மெசேஜ் சொல்லியாச்சு, படமும் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் உங்க மொபைலை ஆன் பண்ணிக்கோங்க. பை பை, see you. நானும் நிறைய வீட்டுக்கு போகணும். ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, இந்த என்டையர் க்ரூ, இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண க்ரூவை ஐ வுட் லைக் டு கால் தெம் அப் ஆன் ஸ்டேஜில் கூப்பிடணும்னு பிரியப்படுறேன். அவர்கள் அனைவருக்கும் இதனுடைய சக்ஸஸ் முக்கிய காரணம் அவங்க தான். ஸோ தேவி அருண், மலர்விழி, மகாலட்சுமி, துர்கா சாய்ராம், லக்ஷ்மி நாராயணன், அப்புறம் வேறு யாராவது விட்டேன்னா ஸ்ரீவித்யா அண்ட் பாலா அவர்கள் மெயினான அவருடைய டயத்தை ஒதுக்கி எங்களுக்காக கிட்டத்தட்ட அது வந்து என்னென்னா, அவருக்கு நாங்கள் பே பண்ணது வந்து அவர் இங்கே வந்துட்டு போனதுக்கே சரியாக இருக்கும். ப்ளீஸ் வாங்க பாலா. ஸோ இந்த இது நாளைக்கு நமது மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கத்தின் யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஹெல்ப் எங்களுக்கு இதுதான். இது வரைக்கும் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த படத்தை உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த மெசேஜ் நல்ல மெசேஜ்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளோ பேருக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ண முடியுமோ, ஷேர் பண்ண முடியுமோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவங்க எல்லோரையும் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒன் மினிட் இவங்க பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா அவங்களுடைய அனுபவத்தை இது வரைக்கும் அவங்க என் கூட பகிர்ந்துக்கவே இல்லை. ஸோ எல்லாரையுமே ஒரு நிமிடம் பேசணும். இருந்து தயவுசெய்து கேட்டுருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. நன்றின்ற ஒரு வார்த்தை தான் சொல்லணும் இந்த தமிழ்ச்சங்கத்துக்கும் எங்கள் சாய்ராம் சாருக்கும். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைத்ததற்காக எல்லாமே கற்றல் தான். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கற்றுகிட்டே தான் இருக்க போகிறோம். இது மிகப்பெரிய லேர்னிங் எங்களுக்கு. இந்த ப்ராசஸ் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்த தமிழ்ச்சங்கத்துக்கும் சாய்ராம் சாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சாய்ராம் சாருக்கு நான் முதல்ல ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லாருமே டீம் ஒர்க்குங்கிற இதுதான் டீம் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி எல்லா குழுவோடு சேர்ந்து நம்ம இதை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக குழந்தைகளுக்கு நான் நன்றி சொல்ல ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா ஒரு நாளில் அந்த ஷூட்டிங் நடந்தது. மார்னிங் காத்தால 7 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க வந்து பயங்கரமான ஒரு இது எல்லா குழந்தைகளும் டயலாக்ஸ்லாம் இது பண்ணி எக்ஸ்ப்ரெஷனோட சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் அதுவும் சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு தான் மேக்கப் போட்டிருக்கேன். சின்ன பசங்களாக வயசானவங்களாக காட்டினது இதுதான் ஃபஸ்ட் டைமு.
எனக்குமே இது ஒரு புது அனுபவம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குழந்தையெல்லாம் வந்து கோஆப்ரேட்டட் ஸோ வெல். ரொம்ப ரொம்ப ஜாலி. அன்றைக்கி ஃபுல் டே வந்து ஹெக்டிக்காக இருந்தாலும் நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். பசங்க இஷ்டத்துக்கு அதுங்க பாட்டுக்கு கூத்தடிச்சுட்டு அதுங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா குழந்தையெல்லாம் விளையாடுறத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்குள்ளே. அதனால் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு த கிட்ஸ். சாய்ராம் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு எங்களுக்கு ரொம்ப நிறையா கற்றுக்கிட்டோம். அன்றைக்கி ஒரு நாளில் எப்படி ஒரு குறும்படமாக இருந்தாலும் எங்களுக்கு அது வந்து பெரிய பாடம். அது வந்து நான் ரொம்ப எப்படி அந்த ஒரு எப்படி அந்த படம் உருவாகுதுங்கிறத பக்கத்தில் இருந்து பார்த்தது, எப்படி இயக்குறாரு, அது எப்படி கேமராவில் பதிவு பண்ணி அது எப்படி ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ விஷயங்கள் அன்றைக்கி வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது மேடம் சொன்ன மாதிரி. ஆனால் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து வாழ்நாளைக்கும் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ஒரு குழந்தைகள் நடித்து அதுவும் நம்ம பூர்வாலேயே அதை கேப்சர் பண்ணி ரொம்ப நல்லா வந்திருந்தது. குழந்தைகள் வந்து அவ்வளோ அருமையாக நடிச்சிருந்தாங்க. அன்றைக்கி ஒரு ஃபுல் நாள் ஒரு எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ளே அவங்கள உட்கார வச்சு வேலை வாங்கி சாரோட உழைப்பு வந்து அபரிவிதமானது. பெற்றோர்களுக்கும் ரொம்ப நன்றி. அவங்க நல்லா தயார் பண்ணியிருந்தாங்க. எல்லோருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. ஆக்சுவலி வணக்கம், நான் தான் பாலா. இங்கே வந்து நான் இப்போ தான் 2வது தடவையாக வரேன். ஆக்சுவலி சாய்ராம் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சாய்ராம் சாருக்கு நன்றி. அந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முக்கிய காரணம் இந்த பசங்க தான். இவங்களோட டெடிகேஷன் தான் அந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு காரணமே. ஏன்னா இதுக்கு பின்னாடி 1 வீக் ஒர்க் ஷாப் பண்ணியிருக்காங்க. இவங்க இவ்வளோ டெடிகேட்டிவாக அந்த 1 வீக் ஒர்க் ஷாப் பண்ணதுனால தான் 1 டேயில் அதை முடிக்க முடிஞ்சுது எங்களால். ஆக்சுவலி நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். அந்த ஷூட்டிங் டேயில் நான் யார்கிட்டையாவது கொஞ்சம் கடுமையாக ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா அது வாய் தவறி ஏதாவது வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் ஒரு மன்னிப்பாக ஒரு பொது வெளியில் கேட்டணும்னு ஆசைப்பட்டேன். மன்னிச்சிருங்க ஏதாவது. தேங்க்யூ. முக்கியமாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியவங்களே நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் எங்களை நம்பி 10 நாள் என்னடா ஏதோ படம்ன்றான், இவன் டிவியில் ஏதோ நடிக்கிறவன், இவன் இவன் டைரக்ஷன்றான், நம்பி கூத்தடிச்சிட போகிறாங்க ஏதாவது அப்படின்லாம் இல்லாமல் ஒரு நம்பிக்கை வைத்து குழந்தைகளை ரிஹர்சலுக்கும் ஒர்க் ஷாப்புக்கும் அனுப்பிச்சு அன்றைக்கி ஃபுல் டே எங்களை நம்பி எங்கள் கூடவே அவங்களை ட்ராவல் பண்ண விட்டதுக்கும் வீட்டில் அவங்களும் இவங்களை நிறையா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லாேருக்கும் ஸ்கிரிப்ட் முதலே அனுப்பிச்சோம். ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் டயலாக்ஸ், எவ்வளோ பெரிய டயலாக்ஸ்லாம் லைவ் மைக்கு, அது நீங்கள் யாராவது நோட் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியாது. டப்பிங் கிடையாது. அத்தனை குழந்தைகளும் லைவ் மைக்கில் பேசினாங்க. அது இன்றைக்கி எங்கள் டிவி ஃபீல்ட்லேயே பாதி பேர் இல்லை, 98% பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்கே இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ தொடர்ந்து இது மட்டும் இல்லாமல் கவிதையை விஷுவலாகவும் நல்ல காமெடி இது இங்கே நிறைய பேர் ரைட்டர்ஸ் போன தடவை நல்ல பண்ண விஷயம். ஒரு 6-7 ரைட்டர்ஸ் இங்கே உருவாகியிருக்காங்க. அவங்களுடைய படைப்புகளை விஷுவலாக இன்னும் வெளியே கொண்டு வரணுன்ற ஒரு ஆசை இருக்குது. நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட்டும் இந்த கைத்தட்டலும் எங்களுடைய பாரதிய தமிழ் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்களும் கொடுத்த ஆதரவும் இதை வந்து கண்டிப்பாக செயல்படுத்த தோணும் என்று மீண்டும் ஒரு முறை எவ்வளோ நன்றி சொன்னாலும் ஈடாகாது என்று தெரிவித்து கொண்டு இந்த குறும்படத்திற்கு உங்கள் ஆதரவுக்கும் நன்றி. ப்ளீஸ் கடைசியாக சொல்கிறது தான், அதை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடித்திருந்தால் மட்டும் பிடிச்ச உங்களோட கருத்துக்களை தயவுசெய்து எங்களுடைய நம்ம இதில் வாட்ஸ்அப் புலனக்குழுவில் பதிவிடுங்கள். அது எங்களை செம்மைப்படுத்தி கொள்ளவும் எங்களை திருத்திக் கொள்ளவும் உதவும். எந்த கருத்தாக இருந்தாலும் யோசிக்காதீங்க, நாங்கள் தப்பாகவே நினச்சிக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து குழந்தைகள் சார்பாக நான் ஒருத்தரை தான் பேச சொல்ல போகிறேன். ஏன்னா இருங்க, இவங்க பேசின பிறகு ஸோ மலர்விழி அவர்கள் பேசுவார். முதல்ல இந்த குழுவில் எங்கள் எல்லாரையும் சேர்த்ததுக்கு சாய்ராம் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நாங்கள் எல்லாருமே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா மேடை பேச்சு, கவிதை, பேச்சரங்கம் அப்படின்னு இருந்ததை அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும், இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு எங்களுக்கு புரிய வச்சாங்க. ஒரே நாளில் இன்டோர் ஷூட்டிங், அவுட்டோர் ஷூட்டிங் பயங்கரமாக இருந்தது. நாங்கள் உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு அனுபவமாக இருந்தது. எல்லோரும் நிறைய கற்றுக்கிட்டோம்.
எங்கள் குழுவில் இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது பாதி, குழந்தைங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது மீதி. உண்மையிலே இந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு கரகோஷம் நம்ம எல்லாருமே கொடுக்கணும். இதே மாதிரி மீண்டும் ஒரு வாய்ப்பை, பெரியவர்களுக்கு ஒரு நாடகம் வரணும், அதில் நாங்கள் எல்லாரும் நடிக்கணும், சாய்ராம் சார் இயக்கணுங்கிறத இப்போவே எடுத்து வச்சிடுறேன். அப்புறம் பாலானா தான் அதையும் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும். நன்றி சார். பெற்றோர்கள் தினம், அன்னையர்கள் தினம் இதெல்லாம் இருக்குது. ஸோ குழந்தைகள் சார்பில் ஒரே ஒரு குழந்தை, ஏன்னா அந்த குழந்தை நிறையா பேசும், நல்லா பேசும். ஆனால் இன்றைக்கி நிறையா பேசக்கூடாது, நல்லா பேசணும், ஒரு நிமிஷம் பேசணும். பிரத்யு எல்லார் சார்பிலும் நீ இப்போ என்ன நினைக்கிற, இந்த படத்தை பற்றி என்னன்னு சொல்லணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணோம். எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃபன்னாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணோம். மூவி நல்லா இருந்தது. மற்றவங்களோட நாங்கள் நிறைய என்ஜாய் பண்ணோம். குரூப்பாக சேர்ந்து நிறைய என்கேஜ் பண்ணோம். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. ஆராதனா, ஆராதனா, வருண், வருண் இருக்கீங்களா? வாங்க. ஆராதனா, வருணுக்கு அப்புறம் லக்ஷித். வருண் பின்னாடியே வந்துடுங்க. லக்ஷித், லக்ஷித்துக்கு அப்புறம் ஹர்ஷிதா. ஹர்ஷிதாக்கு பின்னாடி பிரித்திவ். ஹர்ஷிதாக்கு அப்புறம் பிரித்திவ். ஹர்ஷிதா, பிரித்திவுக்கு அப்புறம் அகரன். பிரித்திவ் பின்னாடி இல்லைங்க, அகரன். அகரனுக்கு அப்புறம் ஆதவன். ஆதவனுக்கு அப்புறம் ஆதிரா. ஆதிரா ஆதவனுக்கு பின்னால் இருக்கும். ஆதிராக்கு அப்புறம் ஆயிஷா. அகரன், ஆதவன், ஆதிரா. ஆதிரா, ஆயிஷா, யாழினி, அர்ஃபா. யாழினிக்கு அப்புறம் அர்ஃபா. சாதனா, வரவேற்புரை வழங்கிய சாதனா இருக்கீங்களா? ஓகே. நன்றியுரை வழங்க போகும் சத்யன். சத்யன் வந்துருங்க. வர வர சத்யன் கீழே பார்த்து வாங்க. சத்யன் கொடுத்து. தமிழ் தாய் வாழ்த்து பாடிய சிறுவன் இருக்கிறானா இங்கே? இல்லை. சரி, எல்லாரும் கொடுத்தாச்சு, கொடுத்தாச்சு. சம்யுக்தா, சம்யுக்தாவோட. சம்யுக்தா, நன்றி நன்றி. நீங்க பேசணும். நடுவில் வரக்கூடாது. சிறப்பு விருந்தினர் ஜவஹர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நமது தலைவர் அவர்கள் அன்பு பரிசினை வழங்குவார். ஒளிப்பதிவாளர் திரு பாலா அவர்களுக்கு அன்பு பரிசினை திரு சாய்ராம் ஐயா வழங்குவார்.